அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்க வா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே நெஞ்சுக்குள் நீ வா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 3/11/24 இருக்கிறோம். ஆண்டவர் அன்பை முழுமையாக 2 கட்டளைகளில் அன்பு செய், கடவுளை அதே அன்பை பிறருக்கு செய். இரண்டுமே கடினமானது. கடவுளையும் அன்பு செய்ய முடியாது, பிறரையும் அவ்வளவு ஈஸியாக நம்மால் அன்பு செய்து விட முடியாது. முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து 6:2-6. நாம் தூய ஆவியின் துணையில் அன்னை மரியின் பரிந்துரையில் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 51, 13, 14, 15. நீதிமொழிகள் 26, 4, 5, 6. இணை சட்ட இன்றைய முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து 6:2-6. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் 7, 13, 28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 12, 28b, 34. இதயத்தோடு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. ஏனென்றால் அவரிடம் சதுசேயர்கள் நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார்கள். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்பதை இயேசு அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார். உன் கடவுளை அன்பு செய், அதேபோல் உன் அயலானை அன்பு செய் என்பதை. அன்பு எல்லாவற்றையும் உள்வாங்கிய உயரிய பண்பு. மறைநூலின் இதயம் அன்பு என்றும் கூறுவர். தந்தையாம் இறைவன் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது அவர் உலகின் மீது கொண்டுள்ள அன்பினாலே. அந்த மகன் எல்லாவற்றையும் துறந்து இறுதியாக தன் உயிரையே கையளித்தது இந்த அன்பினாலேயே. மீண்டும் உயிர்த்தெழுந்து நாம் என்றும் நம்மோடு வாழ்வது அந்த அன்பினாலே. இவ்வாறு அன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் நாம் 1 கொரிந்தியர் எப்பொழுதும் 13ஆம் அதிகாரம் அந்த 13 அந்த ஃபுல் சாப்டர் நம்ம படிச்சோம்னா நமக்கு அது அன்பை பற்றி அதிகமாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள். 1 யோவான் 4:16. இந்த கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்கும் போது நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடையும். தேவையற்ற அச்சம் நீங்கும், இறை அச்சம் போங்கும், நம் வாழ்வும் முழுமையடையும். ஒருவர் ஒரு குருவிடம் சென்று, குருவே, எனக்காக என் மனைவிக்காக ஜெபியுங்கள். அந்த குரு கேட்குறாரு, எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? மனைவிக்காக எதற்காக? என் மனைவி என்னை சரியாக அன்பு செய்வதில்லை. அதற்கு அந்த குருவின் பதில், சரியாக அன்பு செய்வதில்லையா? அப்போது உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று. அதேபோல் அவர் எதிர்பார்த்ததை கடவுள் நம்மிடம்
நம்மிடம் கடவுளிடம் யாராவது இந்த மக்கள் உங்களை அதிகமாக அன்பு செய்கிறார்களா என்றால் என்ன சொல்வார் கடவுள்? ஏனென்றால் அந்த கணவன் எதிர்பார்த்தது அவருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மறையாக, அவருடைய எதிர்பார்ப்புக்கு அவர் எதிர்பார்த்தது போல தன் மனைவி அன்பு செய்யவில்லை என்பதை குருவிடம் சொல்லி அதற்காக ஜெபியுங்கள் என்கிறார். அப்போது இறைவனுக்கும் நமக்கும் அந்த ஒப்பிடும்பொழுது நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்கிறோமா? இறைவனிடம் கேட்டால் இறைவன் நமக்கு சரியான பதில் சொல்வார், நம்மை திருத்திக் கொள்ள. அதே போல் அந்த கணவனின் பதிலை போல நாமும் இறைவனிடம் முழு உள்ளத்தோடு இறைவன் எதிர்பார்ப்பதைப் போல் நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர் எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ நமக்காக கட்டளைகள், 365 2 கட்டளைகளை 365 கட்டளைகளாக மாற்றிய நம் திருச்சபை நமக்கு எத்தனையோ கட்டளைகள் கொடுத்திருக்கிறது. தினம் ஒரு கட்டளை, அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள், மன்னியுங்கள், 7 முறை மன்னியுங்கள். இது எல்லாமே நம் இயேசு கிறிஸ்து வாயால் அறிக்கை செய்தது. அதே போல் ஒரு பாட்டி தினமும் சென்று, நாம் இதை எல்லோரும் கேட்டிருப்போம், இருந்த போதில் இன்னொரு முறை சொல்கிறேன், போய் தினம் ஒரு மைக்கேல் சம்மன்ஸை தொட்டு அவர்கள் முத்தமிடுவது வழக்கம், பூசை முடிந்ததும். அதே போல் அது கீழே இருக்கிற அந்த பிசாசையும் முத்தமிடுவாங்களாம். அப்போது ஒரு நாள் இதை உற்று நோக்கி கொண்டிருந்த குரு கேட்குறாரு, அம்மா நீங்கள் என்ன மேலே இருக்கிற? இல்லைப்பா, நான் மோட்சத்துக்கு போனால் அங்கே அவர் என்னை பார்த்துக்குவார், நரகத்துக்கு போனால் இந்த சாத்தான் என்னை பார்த்துக்கோன்னு. பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம அன்பு இருக்குது. நம்மளுக்கு நிலையற்ற அன்பு, நிலையில்லாத அன்பு, நிலையான அன்பை நாம் பெற அன்பு செய்ய அழைக்கும் இறைவனை நாம் என்றும் சவாலை கடந்தவர், உன் மீது அன்பு கொள்ளும் அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வை தருபவர் என்று நமக்கு கூறி நம் அன்பை பற்றி நமக்காக எடுத்துரைக்கிறார். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.